மற்ற கடவுள்களை கும்பிடுற பக்தர்களுக்கும் சிவனை கும்பிடுற பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற கடவுளை கும்பிடுற பக்தர்களுக்கும் சிவனை கும்பிடுற பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற கடவுளை கும்பிடுற பக்தர்களுக்கும் வந்து ஒரு ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்கும். ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நோக்கி, அது தொழிலாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டொமைன் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்து, அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சார்ந்து. சிவன் அப்படின்றவர் வந்து எப்படி அந்த பொது உடைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அதாவது எப்படின்னா நாலேஜை தேடுறவங்க, அறிவை வந்து தேடுறவங்க, அல்லது என்லைட்மெண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க, அல்லது தன்னுடைய நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் ஸ்டக்காகி நிற்கிறோம், இதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்ன, இந்த அந்த ரூம் தாண்டி அடுத்த பார்டரில் என்ன இருக்குது, அதை தாண்டி அடுத்த லெவலில் என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவலில் தேடலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக தேடலுக்கு போகிறவங்க சுற்றி கடைசியில் போய் சிவன்கிட்ட போய் முடிச்சிருவாங்க. அதனால தான் வந்து சித்தர்கள் வழிபடக்கூடிய கடவுளாக சிவன் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து சித்தர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்டாம்பே இருக்காது, ஒரு டைம் லைன் இருக்காது. இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வள்ளுவருக்குன்னு ஒரு கால வரம்பு இருக்கும், ஜீசஸ் கிரைஸ்டுக்குன்னு ஒரு கால வரம்பு இருக்கும். ஓகேங்களா? எல்லாரும் இந்தந்த வருஷம் பிறந்தாங்க, இந்த வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கால பதிவேடுன்னு ஒன்று இருக்கும். சித்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால பதிவேடே இருக்காது. இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறந்தாங்க, இந்த ஊரில் பிறந்தாங்க, இந்த ஊரில் வாழ்ந்தாங்கன்னு ஒரு கால பதிவேடே இருக்காது. ஏன் அந்த கால பதிவேடே இருக்காது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கான அடையாளத்தை வெளிப்படுத்திக்க விரும்பலை. அவங்க எப்போ வாழ்ந்தாங்க, அவங்க எத்தனை வயசு, இப்போ அவங்க இருக்காங்கன்னா எங்கே இருக்காங்க, இந்த மாதிரி எந்த தகவலையுமே அவங்க வெளிப்படுத்திக்க விரும்பலை. ஓகேங்களா? அப்போ அவங்களே தன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து வெளிப்படுத்திக்க விரும்பாத பொழுது நம்மளால் அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்லணும் அப்படின்னா, இல்லை ஒரு விஷயத்த பொய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அதை பற்றின தரவுகள் நமக்கு வேணும். ஓகேங்களா? அவங்கள பற்றின தரவுகள் நமக்கு என்ன இருக்குது? இப்போது நமக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 12 கட்டங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் பாவம்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுதான் ஆயுசு. ஒரு மனிதனுடைய ஆயுளை பொதுவாக பார்க்கறது, ஜோதிடர்கள் பார்க்கறது எந்த பாவத்தை வச்சு பார்ப்பாங்கன்னா 8ஆம் பாவத்தை வச்சு பார்ப்பாங்க. நம்ம லக்னத்துலேருந்து 12 இருக்குது, 12 பாக்ஸ் இருக்குது. அதில் 8வது எண்ணினீங்கன்னா, கிளாக் வைஸ் எண்ணினீங்கன்னா 8வது பாக்ஸ் தான் வந்து ஆயுள். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அந்த 8வது பாக்ஸ் தான் மறைஞ்சு இருக்கிறதுக்கும் இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம். மறைஞ்சு இருக்கிறதுனா என்னென்னா, தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளியே தெரியாமல் இருக்கிறது, அமானுஷ்யமாக இருக்கிறது, எக்ஸிஸ்டிங்காக இல்லாமல் இருக்கிறது. இப்போது நீங்கன்னு ஒரு ஆள் இருக்கீங்க, இல்லை நான் ஒரு ஆள் இருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஆதாரம்னு ஒன்று வேணும்ல. இப்போ நமக்கான ஆதாரம் என்ன? நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, நம்மக்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, நம்ம பிறந்ததுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம ஆயுள் முடிஞ்சு நம்ம இறந்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் இருக்கும், டெத் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அப்போது இவர் இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கும். அவங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்குது? சித்தர்களுக்கு ஆமாம், அவங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்குது? இப்போது அவங்க பிறந்தது எப்போன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ரெண்டாவது, அவங்க காலப்பயணம் செஞ்சாங்கன்னா எந்த காலத்துலேருந்து எந்த காலத்துக்கு அவங்க காலப்பயணம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதேதோ இடத்துல ஒரு சித்தர் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருக்கும், ஏதேதோ ஒரு கால பரிமாணத்தில் குறிப்பு இருக்கும். நமக்கு அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்றதுக்கும் இது கிடையாது. ஏன்னா அவங்க அந்த தகவலை வெளிப்படுத்திக்க விரும்பலை. அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் முடியும் பொழுது ஒன்று அந்த மனிதன் இறந்துடணும், அப்படி இல்லைன்னா அந்த மனிதன் மறைஞ்சிடணும். இதுதான் இயற்கையான விதி. சித்தர்கள் வந்து 2வது விதியை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, மறைந்து வாழ்வதுன்னா என்னன்னா, அப்படி ஒரு ஆள் இருப்பதற்கான தடமே தெரியாது, தடமே கிடையாது.